அபகரித்துக் கொண்டாய். பின்பு அவன் மனைவியை அபகரித்து பெண்மை என்ற உணர்வுக்கு களங்கத்தை தந்து விட்டாய். இவ்வாறு ஒரு பெண்ணின் மானத்திற்கு தீங்கிழைத்ததால் நாம் உன்னை கொன்றோம். இதுவே நீதி, இதுவே சத்திய தர்மம் என்று ராமன் கூறியிருக்கிறார். இது போன்ற ஒரு நீதியை நாம் மகாபாரதத்தில் காண்போமே, ஆனால் அது பாண்டவர்கள் மற்றும் கௌரவனுக்கு ஏற்பட்ட போரில்தான். துரியோதனன் பாண்டவர்கள் மீது கொண்ட காழ்ப்புணர்ச்சியில் அவர்களை மிகவும் வஞ்சித்து அவமரியாதை செய்கிறார். இதனை கண்டு அவன் சிற்றப்பா விதுரரோ அவரை மிகவும் கண்டிக்கிறார். ஆனால் அச்சமயத்தில் அவரை அவமதித்து சென்று விடுகிறார் துரியோதனன். பிறகு பாண்டவர்களை கூட்டோடு அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கௌரவர்கள் சிந்திக்க ஒரு அரக்கு மாளிகையை கட்டி அதில் அவர்களை தங்க வைத்து எரிந்து விடுவோமே, ஆனால் அதற்கு நம்பிக்கையான ஒரு பாத்திரம் அவர்களை அழைப்பதற்கு செல்ல வேண்டும். அப்போது அனைவரும் விதுரனின் பெயரை முன்மொழிய விதுரனோ மனமில்லாமல் தன் அண்ணன் திருதராஷ்டிரனின் பேச்சால் அழைப்பதற்கு செல்கிறார். பாண்டவர்களை கண்டு அழைப்பிதழை கொடுத்துவிட்டு பின்பு அவர் வந்ததற்கான உண்மையான சூட்சமத்தையும் சொல்லாமல் சொல்லிவிட்டு வருகிறார். காது நெருப்பு பற்றிக் கொள்ளும் போது எலிகள் மட்டும் தப்பித்துக் கொள்ளும். இது மட்டுமில்லாது ஒரு சுரங்க பாதையும் ஏற்படுத்தி அவர்கள் தப்பிப்பதற்கு வழி செய்து தந்திருக்கிறார். இவ்வாறு தர்மத்திற்காக எத்தனையோ முறை தன் வாழ்வை அர்ப்பணித்திருக்கிறார். இது மட்டுமில்லாது பாண்டவர்களை சூதிற்காக அழைத்து அவர்களுடைய சொத்துக்களை அபகரிக்கும் போது அவர்களை அழைக்க சென்று எச்சரித்ததும் விதம்தான். பின்பு பாந்தாரிக்கு அவமரியாதை ஏற்படும் போது தன் அண்ணனை பார்த்து நீ கண்ணில்லாமல் இருக்கலாம், ஆனால் கருத்தில்லாமல் இருக்காதே என்று கூறியதும் விதம்தான். இதனை பார்த்து துரியோதனன் அவரை கண்டித்து பேசுகிறார். நன்றி கெட்ட விதுரா, சிறிதும் நாணமற்ற விதுரா, தின்ற உப்பனிக்கே நாசம் தேடுகின்ற விதுரா, அன்று தொட்டு நீயும் எங்கள் அழிவு தேடுகின்றாய். மண்டில் உன்னை வைத்தேன், எந்தை மதுரை என்று வைப்பேன், ஐவருக்கு நெஞ்சும் எங்கள் அரண்மனைக்கு வெயிலும். தெய்வம் வந்து உனக்கு விதுரா வாய்த்து விட்டதேயோ, மெய்வகுப்பவன் போல் பொம்மாம் விது உணர்பவன் போல் ஐவர் பக்கம் நின்றே எங்கள் அழிவு தேடுகின்றார். மன்னர் சூழ்ந்த சபையில் எங்கள் மாற்றாளர்களோடு முன்னர் நாங்கள் பணையும் வைத்து முறையில் வென்றுகின்றோம். என்ன குற்றம் கண்டாய்? தர்மம் யாக்கொடுக்க வந்தாய்? கண்ணம் வைக்கிறோமா, வள்ளை காட்டி வைக்கிறோமா? பொய்யுரைத்து வாழ்வார், இதனில் புகழைத்து வாழ்வார். வையம் வீட்டுள்ளோர் அவர்தம் வழியில் வந்ததுண்டோ? செய்யமாற செய்வார் தம்மை சீர்திருத்தனார். ஐயனே இருந்தால் அறிஞர் அவலமைகிறாரோ? அன்பில்லாத பெண்ணுக்கும் இதுவே ஆயிரத்த செய்தும் முன்பின் இன்னுமாறு தருணம் மூண்டவாறு கழிவார். வன்பொருத்த வேண்டாம், எங்கள் வழிபொருத்த வேண்டாம், இன்பம் என்கிறோ அங்கே ஏறி நின்று உரைத்தான். இது மட்டுமில்லாது பின்னர் கிருஷ்ணன் தூது வகையில் நாம் அனைவரும் விதுரரை சந்திக்கின்றோம். கிருஷ்ணன் அஸ்தினாபுரத்துக்கு வருவதாக தூது அனுப்பிய பிறகு துரியோதனன் அவரை அழைப்பதற்கு யாரும் செல்லக்கூடாது என்று அறிவித்திருந்தான். ஆனால் இந்த அறிவிப்பையும் மீறி 5 பேர் மட்டும் அவரை அழைப்பதற்காக செல்கின்றனர். அதில் விதுரரும் ஒருவர். அங்கு சென்றவுடனே அனைவரும் கண்ணனை தன் வீட்டிற்கு அழைக்க விதுரன் மட்டும் கண்ணா இது உன் வீடு என்று அழைக்கிறார். அப்போது அவருடைய பக்தியை மெச்சியதால் கண்ணன் அவர் வீட்டிற்கு வந்தார். இதையே தன்னுடைய வெள்ளி வாதத்தில் வெள்ளி முத்திரார் என்ன மாதவன் செய்ததில் திருக்குறள் என்று பாராட்டியுள்ளார். அவர் உள்ளே வந்தவுடனேயே பக்தி வேகத்தில் என்ன செய்வதென்றே அறியாது வாழைப்பழங்களை எடுத்து பழத்தை கீழே போட்டுவிட்டு தோலை கண்ணனுக்கு கொடுத்தார். ஆனால் தன் மீது கொண்டிருந்த மிகுந்த பக்தி மற்றும் அன்பினால் கண்ணன் அதை ஏற்றுக்கொண்டார். இதனால் மிகுந்த அன்பினால் நாம் கடவுளுக்கு எது கொடுத்தாலும் அதை அவர் ஏற்றுக்கொள்வார் என்பது இதன் மூலம் நமக்கு தெளிவாக தெரிகிறது. இதை அறிந்த துரியோதனன் அவரை கூப்பிடுகிறார். கூப்பிட்ட பின்பு சேனை பெண்ணின் மகனே என்று அவரை அவமதித்து விடுகிறார். இதனை கேட்டவுடனேயே விதுரனுக்கு கோபம் பொங்கிற்று. எனவே கௌரவர்கள் பாண்டவர்களுக்கு எதிரான அந்த போரில் தோற்க வேண்டும் என்று அவருடைய வெற்றி வாய்ப்பை தவறுமையாக்கும் நிலையில் சிவதனுசை முறித்து விடுகிறார். இதனை கண்டவுடனே வேத சாஸ்திரங்கள் அனைத்தையும் அறிந்த பீஷ்மரும் துரோணரும் அதிர்ந்திருக்கின்றனர். அச்சமயத்தில் துரியோதனன் தன்னை இவ்வளவு அவமதித்து பேசுகிறானே என்பதை அறிந்த கண்ணன் விதுரனிடம் வினாவுகிறார். அதற்கு விதுரன் சொல்கிறார், செல்வமன் பெற்ற காதை தெய்வமும் சிறிதும் பேணார். எவன் ஒருவனுக்கு செல்வமும் ஆங்காரமும் அதிகமாக வருகிறதோ அவன் தலைக்கிடத்தில் தன்னையும் நம் சுற்றுப்புறவாக இருக்கும் உலகத்தையும் மறந்து கடவுளே தன் முன்னால் வந்து நின்றால் கூட உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்பான். அது போல் இருக்கிறது துரியோதனின் நிலை என்று விளக்கம் கூறுகிறார். இவ்வாறு வியாசருடைய மகனாக பிறந்து வேலைக்காரியின் வயிற்றில் பிறந்து பாண்டை மற்றும் திருதராஷ்டிரனின் சகோதரனாக இருந்து அஸ்தினாபுரியின் மந்திரியாகவும் இருந்து பாண்டவர்களுக்கு எப்பெல்லாம் தீங்கு ஏற்படுகிறோ அதை அனைத்தையும் தடுத்து பல செயல்கள் செய்து பல முறை அவமதிக்கப்பட்டு தர்மம் மற்றும் நீதிக்காக தன் வாழ்வை